அப்ப தானம் செய்கின்ற வழக்கம் மன்னர்கள் காலத்தில் இருந்தது. அப்படித்தான் ராணிமங்கம்மாள் வந்து திருச்சிக்கு பக்கத்துல ஒரு கிராமத்தையே வந்து வக்குப் செய்தாங்க முஸ்லிம்களுக்கு. அதே போன்று ஆற்காடு நவாப் போன்றவர்கள் கோயில்களுக்கு வக்குப் கொடுத்திருக்காங்க. இப்ப கபாலீஸ்வரர் கோயில் இடமே வந்து ஆற்காடு நவாபுடைய இடம் என்று ஆவணம் இருக்கு. அது வக்குப் செய்யப்பட்ட இடம் தான். திப்பு சுல்தான் சிருங்கேரி மடம், அது என்ன சிருங்கேரி மடம் தான் நினைக்கிறேன். முழுக்க இப்ப உள்ள மதிப்படி கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்திருக்காரு. இது என்ன சொல்ல வரேன்னா, இப்படி எல்லாருமே ஏழை எளிய மக்களுக்கு பயன்பெற வேண்டும் என்று தானம் செய்திருக்கிறார்கள். இஸ்லாமிய அடிப்படையில் கொடுக்கும்போது அது வக்குப் என்று சொல்லப்பட்டது. இப்ப 1954ல இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த இஷ்யூ வந்தது. இப்ப ஏராளமான வக்குப் செய்யப்பட்ட இடங்களை என்ன செய்வது? ஏன்னா பாகிஸ்தான் பிரிச்சுட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 9 லட்சம் ஏக்கர் இடங்கள் இருக்கு. அசையாம் சொத்துக்கள் என்று இன்னைக்கும் சொல்ல போனா ரயில்வேக்கு அப்புறம் ஏகப்பட்ட இடங்களை கொண்டிருக்கின்றது வக்குப். அப்ப அது ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க 1954ல. அது சட்டம் மூலமாக எதெல்லாம் வக்குப் செய்யப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் ஒருங்கிணைச்சாங்க.